இரிடியம் இது அரிய வகையான உலோகம். இது வீட்டில் இருந்தால் பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டும், அதிர்ஷ்டம் கதவை தட்டும். இரிடியம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. இது ஒரு ரேர் பீஸ். வெளிநாட்டில் 2000 கோடிக்கு விலைக்கு போகுது. உங்களுக்காக 2 கோடிக்கு தரேன்னு யாராவது அளந்து விட்டா உஷாரா இருங்க. இரிடியம் அப்படி எந்த அதிசயத்தையும் நிகழ்த்தி விடாது. சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வருவதைப் போல வார்த்தைகளில் தேன் தடவி தித்திக்க பேசி அதிசயிக்க வைத்தால் உங்களிடம் இருந்து பணத்தை பறிக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். அப்படித்தான் குரங்கு கையில பூமாலை படத்தின் இணை தயாரிப்பாளர் கண்ணன் என்பவரை அணுகிய இரிடியம் மோசடி கும்பல் சாதுரியமாக பேசி பணத்தை பறித்துள்ளது. சென்னை மண்ணடியை சேர்ந்த ரவீந்திரகுமார் என்பவர் தலைமையிலான அந்த கும்பல் தங்களிடம் இரிடியம் இருப்பதாகவும் அதனை வெளிநாட்டுக்காரர் ஒருவர் 2000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதாகவும் அந்த பணத்தை இந்தியாவிற்குள் கொண்டு வர 2 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது, பணம் தருவதாக திரைப்பட தயாரிப்பாளர் கண்ணனிடம் ஆசை காட்டியுள்ளனர். முதலில் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு நாள் கணக்கில் காத்திருந்த கண்ணன் ஒரு கட்டத்தில் தனது பணத்தை திரும்ப பெற்றுள்ளார். மீண்டும் கண்ணனை அணுகிய அந்த கும்பல் அவரை கோவை மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதி ஒன்றிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அந்த கும்பலின் தலைவன் ராகுலை சந்தித்துள்ளனர். அவனது மயக்கும் பேச்சில் மதி இழந்துள்ளார் கண்ணன். இரிடியம் மிகவும் சக்தி வாய்ந்தது, சாதாரண உடையில் அதன் முன்னால் இருந்தால் சக்தி தாக்கிவிடும் என்று ஏமாற்றி கவச உடை ஒன்றை அணிய செய்துள்ளனர். காட்டு பகுதியில் உள்ள ஒரு குடிசைக்கு சென்று காத்திருந்த கண்ணனிடம் மிகவும் அதிசயிக்கத்தக்க பொருள் போல இரிடியம் கலந்த ரைஸ் புல்லிங் உலோகத்தை காட்டியுள்ளனர். அந்த உலோகம் அரிசியை தன்னூர் ஈர்த்துக் கொள்வதை பார்த்து வியந்து போயிருக்கிறார் கண்ணன். பின்னர் வெளிநாட்டு வங்கியிலிருந்து தங்கள் பெயருக்கு 2000 கோடி ரூபாய் வந்துள்ளது போல போலியான வங்கி கணக்கை கண்ணனிடம் காட்டியுள்ளனர். 2 கோடி ரூபாய் கொடுத்தால் 50 கோடி ரூபாய் தருகிறேன் என்றதும் பேராசை கண்ணை மறைக்க கண்ணன் தனது வங்கி கணக்கில் இருந்து 19 லட்சம் ரூபாயை அள்ளி கொடுத்துள்ளார். அவ்வளவுதான். அதன் பிறகு இவருக்கு பணம் வரவில்லை, ராகுலையும் காணவில்லை, ரவீந்திரகுமாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கண்ணன் புகார் அளித்தார். அவரைப் போலவே அமீர் என்பவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாற்றம் அடைந்துள்ளார். அந்த கோட்டை மாட்டி நேரம் நிற்பாங்க, போனோடனே தூக்கி அப்படி போட்டோடனே ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இழுக்கும். அதில் போய் அந்த இதில் செம்பில் போய் ஒட்டிட்டு லைட்டாக பவுடர் மாதிரி ஆகிடும். ஸோ அது எப்படின்னு ஒரு மேஜிக் மாதிரி அது ஒரு நூதன முறையில் ஏமாத்துறாங்க. முகமது என்பவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார். இவர்களைப் போல ஏராளமான செல்வந்தர்கள் தங்களிடம் இருக்கும் பணத்தை குறுக்கு வழியில் இரட்டிப்பாக்க முயன்று மொத்த பணத்தையும் இழந்து தவித்து வருகின்றனர். மோசடி கும்பலை சேர்ந்த ரவீந்திரகுமாரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மோசடி கும்பல் தலைவன் ராகுலை தேடி வருகின்றனர். இரிடியம் நிகழ்த்தக்கூடிய ஒரே கண்கட்டு வித்தை இந்த மாதிரி அரிசியை தன்னுள் ஈர்ப்பது மட்டுமே. இதனால் யாருக்கும் எந்தவித பயனும் கிடையாது. பழைய இரும்புக்காவது பேரீச்சம்பழம் கிடைக்கும், இரிடியத்தை கொண்டு போய் கொடுத்தால் அது கூட கிடைக்காது. எனவே மீண்டும் எச்சரிக்கையாய் இருங்கள், ஏமாந்து போகாதீர்கள் என்பதே காவல்துறையின் வேண்டுகோளாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் செய்தியாளர் சரவணகுமார்.